வெல்கம் யூ ஆல். 12th முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தேர்வாணையம் வந்து 2006 வேக்கன்சியை இந்தியா முழுவதும் அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்வீஸ்மென் சொல்லி அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லா ஃபுல் மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. கூட பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிச்சுட்டு பார்க்க ஆரம்பிங்க. எஸ்எஸ்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி அண்டு கிரேடு டின்னு சொல்லி 2 விதமான பதவிகளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது அவங்க கொடுத்துருக்காங்க. ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 17க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 18 வரைக்கும் ஆன்லைன் மூலிமா நீங்கள் கட்டிக்கலாம். அது மாதிரி அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறுதல் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் அப்படின்னா அதில் மறுபடியும் ரீஎடிட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 27லேருந்து ஆகஸ்ட் 28 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இதுக்கு இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் 2024 அக்டோபர் நவம்பரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த போஸ்டிங்கான ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிக்கு பார்த்திங்க அப்படின்னா குரூப் பி நான் கெசடர் ஆஃபீஸர் போஸ்டிங்கும், கிரேடு டிக்கு வந்து குரூப் சி போஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து யார் தெரியுமோ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஸ்டெனோகிராஃபி அப்படிங்கிற நீங்கள் படிப்பை படிச்சிருக்கணும். அந்த ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இதில் ஒரு சில போஸ்டிங்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து அவங்க காண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்டு ஃபிசிக்கல் அண்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற PRO அப்படிங்கிற இந்த போஸ்டிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மள கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் இருக்கும், இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த PROக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள், ஃபீமேல் கேண்டிடேட் யாரும் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் கரெக்டான முறையில் என்ன கொடுக்குறீங்க அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸும் உங்களுக்கு வரும். ஒருவேளை PRO ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் நடக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் நடக்கும். இதுவே வந்து PRO நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிக்கு வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ள ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 27. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி தான். இதுவே வந்து SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 3 years கொடுக்குறாங்க. இதுவே மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அண்டர் கேட்டகரியில் அப்படின்னா 10 yearsம், அதுவே வந்து மாற்றுத்திறனாளியில் OBC SC/STக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 13-15 yearsன்னு சொல்லி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் போதும், இல்லை 12th ஈக்குவலான கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் டேட் வந்து 17/8/2024 கொடுக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன் ஆகிறீங்க, அதுக்கான எவிடன்ஸ் வந்து மார்க் ஷீட்டுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 100 rupeesல வந்து ஒரு சிலத்துக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரியிலும் உள்ள உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து அது ஃபீஸ் கிடையாது. அதை தவிர்த்து உள்ள SC/ST அண்டு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளி எக்ஸர்வீஸ்மென் இவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரும் வந்து இந்த ஃபீஸை கட்டணும் அவசியம் கிடையாது. அப்படி ஃபீஸ் கட்டுறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். அதாவது UPI மெத்தட், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே சொல்லி இந்த UPI மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் வச்சுக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணிக்கலாம். விசா, மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி டெபிட் கார்டு மூலியமாகவும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் அந்த 100 ரூபாயை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது தவறுதல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீஎடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கான டேட் வந்து ஆகஸ்ட் 27-28 பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அப்படி பண்ணுறதுக்கான டைமிங்கில் வந்து ஒரு 2 டைம் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸும் வந்து இவங்க கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா வந்து ஃபீஸாக கேட்குறாங்க. இதுவே செகண்ட் டைம் வந்து மறுபடியும் வந்து தவறுதலாக பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபா வந்து ஃபீஸாக நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா இதையும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷனான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயும் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் சதர்ன் ரீஜனில் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்.
கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக வந்து அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி. அதில் பார்ட் 1ல் பார்த்திங்க அப்படின்னா 50 கொஸ்டின், பார்ட் 2ல் 50 கொஸ்டினும், பார்ட் 3ல் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணால் டோட்டலாக 200 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க டெஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. மொத்தமாக டோட்டலாக 2 மணி நேரம் வந்து டெஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழில் கிடையாது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பண்ணுவாங்க அப்படி மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லி இந்த 3 பார்ட்டுக்குமான சிலபஸுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது, இல்லை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து இந்த 14வது பாயிண்டில் உள்ள நீங்கள் சிலபஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போயே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. மஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்டெனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மொழியில் இந்த 2ல் ஏதாவது ஒரு வந்து நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். இங்கே 2க்குமே பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கொடுப்பது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதை டிக்டேஷன் வாசிக்க சொல்லுவாங்க. அதை வாசிக்கும் திறனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா பெர் நிமிஷத்துக்கு ஒரு நிமிடத்துக்கு வந்து 100 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வாசிக்கணும். இதே வந்து ஹிந்தியாக இருந்துச்சு அப்படின்னா இதுவே வந்து நீங்கள் 100 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் வந்து கிரேடு சிக்கு வந்து நீங்கள் வாசிக்கும். இதுவே வந்து கிரேடு டீயாக இருந்துச்சு அப்படின்னா 80 வேர்டு பெர் மினிட்டுக்கு வந்து நீங்கள் வாசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாசித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வந்து டைப்பிங் சொல்லி சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஒரு வேர்டில் வந்து டைப் பண்ணுற மாதிரிக்கோ இல்லை ஏதாவது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்டை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. இதுக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டீக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷாக இருந்துச்சு அப்படின்னா டைம் டியூரேஷன் 50 நிமிஷம் கொடுக்குறாங்க. இதுவே ஹிந்தியாக இருந்துச்சு அப்படின்னா 65 நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க. இதுவே கிரேடு சியில் வந்து இங்கிலீஷாக இருந்துச்சுன்னா 40 நிமிஷம், கிரேடு டியில் பார்த்தீங்க அப்படின்னா 55 நிமிஷமும் வந்து கொடுக்குறாங்க. இதுவே மாற்றத்தினாலேயே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சில எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷனில் கடைசி டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக டைம் இருப்பாங்க. நீங்கள் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த வெப்சைட்லேயே வந்து கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்டை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறியோ அதுபடி தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வரும். இதுவே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிஆர்ஓ அப்படிங்கிற போஸ்டிங்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேறு போஸ்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட ஃபைனல் ரிசல்ட் முடிஞ்சு உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை பிஆர்ஓ இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் இதில் பார்ப்போம். இதுக்கு வந்து ரன்னிங் ரேஸ் வந்து ஃபஸ்ட் வைக்கிறாங்க. 1 மைல், அதாவது 1 மைல் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் வந்து வைப்பாங்க. இந்த ரன்னிங் ரேஸை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் நடத்தும். இதை வந்து இதுக்கு பொறுத்த வரைக்கும் மார்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் 10 நிமிஷத்தில் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இதுக்கு வந்து 1 மைல் ரன் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்பெசிஃபிக் டைம் அது 10 நிமிஷத்துக்கு தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதை தாண்டி கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இதில் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில் நம்ம சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஹைட் வந்து 157 சென்டிமீட்டரில் இருக்கணும். மினிமம் வந்து ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 75 சென்டிமீட்டரும், எக்ஸ்பென்ஸில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஸ் ஆகணும். இதே வெயிட்டாக இருக்குது அப்படின்னா 55 கிலோக்குள்ளே வந்து வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மெடிக்கல் இருக்கும். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க புனேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்களை இன்டர்வியூ ஒரு வர சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் மெடிக்கலை கம்ப்ளீட் பண்ணணும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். அதில் இந்த கிரேடு சி கிரேடு டிக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/2/2024 அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணி ஒரு டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டேபிள் படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகண்ட் வந்து அந்த கிரேட் சி போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எதனா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஆர்ஓ கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நடக்கும் மேல் கேண்டிடேட் கொடுத்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி அந்த இதுக்கான அந்த லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சியில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க 7/2/2024 அதன்படி வந்த வேகன்சி டேபிள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில். நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணி அந்த வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்ட் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து எவ்வளோ வேகன்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் பார்த்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேகன்சி டேபிளுக்கான இந்த லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துரும், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதை போல நல்ல தகவல் சந்திப்போம். நன்றி.